ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹம்ஸ்டார் கம்போட்டில் வந்து டெய்லி ஷிப்பர் அண்ட் ஒரு புது ஏர் ட்ராப் மாதிரி தந்துருக்காங்க. உங்களுக்கு தர்ற அந்த ஃப்ரீ கோயினுக்குள்ளேயே எவ்ரிடே வந்து 1,000,000 கோயின் உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், டெய்லி ஷிப்பர் அண்டு. ஸோ அதுக்கு நீங்கள் சில டாஸ்க் அவங்க தருவாங்க. அந்த டாஸ்க்கை அதாவது ஒரு வேர்ட் தருவாங்க, எவ்ரிடே ஒரு வேர்ட் வந்து தருவாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிசிஎன் வந்து இன்றைக்கி ஐ திங்க் எத்திரியம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வேர்ட்ஸ்கள் தருவாங்க. அந்த வேர்ட்ஸை நாங்கள் சரியாக கண்டுபிடிச்சி போடணும். பட் அது போடுறது அவ்வளோ ஸ்லோவும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூட உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ரைட்? இதை வந்து மாற்றணும். அது மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதில் வந்து பாருங்கள், இந்த இதில் உங்களோட ஏர்ன் பெர் டேப்ன்னு இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல 3 தரம் டச் பண்ணுங்கள். இல்லைங்கிட்ட 3 தரம் டச் பண்ணணும். தொடர்ந்து இதில் டச் பண்ணிங்கன்னா பார்க்கக்குள்ள உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து இது மாறிட்டு இதில் வந்து ஒரு புது விஷயம் வரும். நான் சொன்ன டெய்லி அந்த விஷயம் வந்து வரும், 1,000,000 கோயினுக்குரியது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக மாற்றிக்கொள்ளணும். மாற்றுறது இப்போ 3 தடவை டச் பண்ண போகிறோம் பாருங்கள். எனக்கு ஏர்ன் பெர் டேப் பண்ணிட்டு +14 இருக்குது. உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஏர்ன் பெர் டேப் பண்ணுறது ப்ளஸ் நீங்கள் என்ன லெவலோ அந்த லெவல் காட்டும். ஓகே, இப்போ 3 தடவை நான் டச் பண்ணிட்டேன். இதில் டச் பண்ணோடனே இது மாறிட்டு இதில் வந்து பாருங்கள் இந்த இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாரன் இன்றைக்கு ஆன்சர் வந்து இதான் தந்திருக்காங்க, ETHEREUM. இந்த 2 4 6 8 வேர்ட்ஸையும் நான் டைப் பண்ணணும். வேர்டை டைப் பண்ணுறேன்னா நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி இல்லை, அதுக்கு ஒரு ஷார்ட் கோடு ஒன்று தந்திருக்காங்க. அந்த கோடு இருந்தால் பாருங்கள், டச் பண்ணுறதுல தான் கோடு. அதாவது ஈக்கு வந்து ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா சரி, டீன்றதுக்கு வந்து லாங் டச் பண்ணணும். அதாவது ஸ்க்ரீனில் டச் பண்ணி கொண்டு மேலே இழுத்தீங்கன்னா சரி, இல்லை கீழே இழுத்தீங்கன்னா லாங் டச், சரியா? அதே மாதிரி ஹெச்சுக்கு வந்து டச்சிங் நார்மலாக 4 தடவை டச் பண்ணிங்களா, உங்களோட ஸ்க்ரீனில் 4 தடவை டச் பண்ணிங்களா அது ஹெச். ஈக்கு வந்து ஒரு டச், ஆருக்கு வந்து ஒரு டச், ஒரு லாங் டச், ஒரு டச். ஈக்கு வந்து டச், யூக்கு வந்து 2 தரம் டச் பண்ணிவிட்டு ஒரு லாங் டச் உண்டு. அடுத்தது எம்முக்கு வந்து 2 தரம் லாங் டச். இது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காயின் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ஷார்ட் கோட்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வர்ற கோடுகளுக்குரிய டைப்பிங் இதுகள் தான். இதில் ஏக்கு என்ன மாதிரி, பிக்கு என்ன மாதிரி என்று A to Z அங்கே நம்பர்ஸ் டேஷ் எல்லாத்துக்கும் உரிய வந்திருக்கு. உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருந்ததுன்னா எங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் வந்து கிளியர் ஆனதை நான் அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கு வந்து ETHன்றதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணணும், எத்திரியம்ன்றதுக்கு. அதுக்கு நான் இப்போ இதில் தான் அந்த வேர்ட் வரும் பாருங்கள். ஸோ டச் பண்ணிட்டு ஒரு தடவை டச் பண்ணோடனே ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று போகும். 2 லாங் டச்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் மாதிரி போகும். ஓகே, இப்போ ஈயும் டீயும் வந்துட்டு அடுத்த ஹெச்சுக்கு 4 தடவை டச் பண்ணணும். ஸோ 4 தடவை டச் பண்ணோடனே ஹெச் வந்துட்டு, ஈக்கு அடுத்த இ ஒரு டச், இ வந்துட்டு. அடுத்தது வந்து ஆருக்கு ஒரு டச், ஒரு லாங் டச், புள்ளையாக டச் பண்ணிட்டேன். ஸோ புள்ளையாக டச் பண்ணால் திருப்பி முதல்லேருந்து நான் டச் பண்ணணும். ஓகே, ஆருக்கு ஒரு டச், ஒரு லாங் டச், ஒரு டச். ஸோ ஆர் வந்துட்டு. அடுத்தது இ ஒரு டச். அடுத்த யூக்கு வந்து ஒரு டச், 2 டச், ஒரு லாங் டச். யூக்கு வந்து 2 டச்சும் ஒரு லாங் டச்சும். யூ எம் அடுத்தது 2 லாங் டச். ஓகே, புள்ள விட்டோம்னா திரும்ப முதல்லேருந்து டச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடு ஓகே ஆமாம், இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு 1,000,000 கோயின் அடிஷனலாக ஆட் ஆகும். 106 மில்லியன் இருந்தது, 107 மில்லியனாக ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைம் ஓடுது. நைட் 12 மணிக்கு பிறகு திருப்பி எனக்கு இது ஆக்டிவ் ஆகும் ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு. இதுதான் இந்த புதுசாக வந்திருக்கு இந்த டெய்லி ஷிப்பர்ன்ற டாஸ்க். இப்போ பழையபடி நான் நார்மல் நிலைக்கு வரணுமென்னா இதில் வந்து பாருங்கள் இந்த இருக்குது. திருப்பி இதில் போய்ட்டு ஏர்ன் பெர் டேப் பண்ணுறதை 3 தடவை கிளிக் பண்ணாண்டா பழைய நிலைக்கு வரும். இதில் போய்ட்டு எங்களோட டாஸ்க்கை செஞ்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்தியன் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதாவது என்ன சொல்கிறது, எங்களோட மைனிங் டாஸ்கில் இந்த 3 கார்டை கொடுப்போம், அதுக்குரிய ஆன்சரையும் பார்த்துக்கொள்வோம். ஸோ இதில் வந்து இந்த இருக்குது, இதை மைனிங்ன்றதை கிளிக் பண்ணோன்னே இந்த இருக்குது டெய்லி கார்டு, அது 5 மில்லியன் கார்டு. இந்த 5 மில்லியனுக்குரிய 3 கார்டை செலக்ட் பண்ணுவோம். அதுவும் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இப்போ கார்டை செலக்ட் பண்ணுவோம். முதலாவது கார்டு
சாரி, முதலாவது வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் ஜப்பான் என்று நினைக்கிறேன். ஸோ லைசன்ஸ் ஜப்பான்ன்றதை செலக்ட் பண்ணணும். இதில் மார்க்கெட் ரைட், இந்த லீகலுக்குள்ளே வந்து முதலாவது கார்டை வந்து செலக்ட் பண்ணோம், ஜப்பான்ன்றதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ 55,000 கோயின் போகும். ஓகே, முதலாவது கார்டு சக்ஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கார்டு ஆட் ஆகிட்டு ரைட். இப்போ அடுத்த ரெண்டாவதையும் மூன்றாவதையும் ஆட் பண்ணுவோம். அடுத்தது வந்து QA டீம் இருக்கும். இந்த PER and T and டீம் இருக்கும் பாருங்கள். ஓகே, இதுக்குள்ளே வந்து இந்த இருக்குது. ரைட். ஸோ இதை செலக்ட் பண்ணுவோம், கொடுத்து பார்ப்போம் எடுக்குதாண்டு. ரைட், ரெண்டாவதும் சரி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2க்குரியது 2 சரி. இப்போ மூன்றாவது செய்வோம். அடுத்தது வந்து மீம் காயின் இருக்கும். ஸோ ரைட், இந்த இருக்குது பாருங்கள், மீம் காயின் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு 7,000 போகுது. ஓகே, 5 மில்லியன் காயின் கிடச்சிச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 112 மில்லியனாக ஆயிருக்கு. 112 மில்லியன் காயின்ஸ் கிட்ட இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து எவ்ரிடே இந்த டாஸ்க் ரெண்டையுமே செஞ்சீங்கனாலே உங்களுக்கு 1 மில்லியனும் மற்ற 5 மில்லியன் காயின் கிடைக்கும். இதை விட இதில் வந்து இவங்களோட இந்த டச் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர். இதுக்கு வந்து இந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மைனிங்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே இருக்க எல்லா கோயின்களையும் ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் பண்ணி டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர் ஹவருக்கான இதுவும் கிடைக்கும். அடுத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அடுத்த ஏர்ன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து டெய்லி டாஸ்க்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500, 1000, 2500லேருந்து 10வது நாள் வந்து 5 மில்லியன் கோயின் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு வந்து எனக்கு 5வது நாளைக்குரியது 15,000 காயின் கிடைச்சது. ஸோ அது சரி. அதே மாதிரி அடுத்த டாஸ்க் வந்து கீழே இருக்க யூடியூப் சேனல், ட்விட்டர் அக்கௌண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக இதுலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஹாம்ஸ்டாக் ஹோம் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதுக்குள்ளேயே பெஸ்ட்டாக இருக்கிற இதான். என்னென்னா நிறைய கிட்டத்தட்ட 4 கோடி என்று சொல்கிறாங்க. 4 கோடியை ஃபாலோவர்ஸ் என்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டாக நிற்கிது. ஸோ கட்டாயம் இது செய்யுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை இதை ஓப்பன் பண்ணி செஞ்சாலும் பிழை இல்லை. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி இருக்க மற்ற டாஸ்க் எல்லாத்தையுமே செய்யுங்க. ஸோ அதனால் இது மட்டும் இல்லை, எஸ் கோயினோ சரி, மற்றது அந்த CX அதோட டாஸ்க்காக இருந்தாலும் சரி செய்யுங்க. காலையில் ஒரு 1/2 hour 1 hour மெனக்கெடுங்க. மத்தியானம் ஒரு 1/2 hour 1 hour, நைட்டுக்கு ஒரு 1/2 hour 1 hour மெனக்கெட்டு இது எவ்ரிடே செய்யுங்க. ஏன்னாடா நோட் காயினை பல பேர் மிஸ் பண்ணிட்டோம். சில பேர் இல்லை, பல பேர். நானும் அதை மிஸ் பண்ணினேன். என்ன ரீசன்டா ஸோ ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, நிறைய ஃப்ராடுகள் இருக்குன்ற மாதிரி தான் பார்த்துட்டு சும்மா ட்ரை பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு டீம் மெம்பர்ஸுக்கு கொடுத்துட்டு நான் செய்யாமல் விட்டுட்டேன். பிறகு டீம் மெம்பர்ஸாக $60, $70 சிலர் பேர் எடுத்திருந்தவங்க, சிலர் வந்து $500, $600 எடுத்துருந்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் விட்ரோலெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் பேர் எடுத்திருந்தவங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி மாடலில் தான் இப்போ இந்த கோயின்கள் எல்லாமே இது செஞ்சு கொண்டிருக்காங்க. 100கணக்கான இது இப்போதைக்கு வந்திருக்கு. பட் அதில் உண்மையான இதுகள் ஒரு சிலது தான். இந்த ஹாம்ஸ்டாக் ஹோம் போர்ட் வந்து ஃபஸ்ட்டாக நிற்கிது. அதே மாதிரி CX, எஸ் காயின் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிற மார்க்கெட்டில் நல்ல நிலையில் இருக்கிறபடியால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டவுட் இருக்குமெண்டா வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, இல்லை இதில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறேன். இதில் லிங்க் வந்து வீடியோக்கு கீழேயும் இருக்குது. டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.